வெல்கம் டு ராஜ் கிரியேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்துட்டு ஒரு சில நாடோட சீக்ரெட்ஸ் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. அதை பத்தி நம்ம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அமெரிக்கா, சைனா அந்த மாதிரி பெரிய பெரிய நாடுங்க தான் வந்துட்டு பணக்கார நாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா சின்ன சின்ன நாடு நிறைய நாடு இப்பெல்லாம் பணக்கார நாடா இருக்கு. அதெல்லாம் 5 கண்ட்ரிஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 5வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு லிங்கன்ஸ்டைன். அந்த நாடு வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, அந்த நாடு தான் வந்துட்டு பணக்கார நாடு. இதை வந்துட்டு ஜப்பானோட ஜிடிபியில வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் இல்லாம இன்னொரு கண்ட்ரி இருக்கு, அதுதான் வந்துட்டு மொனாக்கோ. இது இங்கிலாண்டை விட ரொம்ப சொகுசான கண்ட்ரியா இருக்குங்க. 3வது கண்ட்ரி வந்துட்டு லக்சம்பர்க். இது ஆடம்பரத்துலயும் அதுவும் இல்லாம இவங்க வச்சிருக்க காஸ்ட், அதுக்கப்புறமா பொருளாதாரம் இதெல்லாம் ஜெர்மனியோட இன்னும் பயங்கரமா போய்கிட்டு இருக்கு அந்த கண்ட்ரில. 2வது இடத்துல வந்துட்டு சிங்கப்பூர் வந்துட்டு இட்டாலியை விட பொருளாதாரம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதையெல்லாம் விட அமெரிக்கா நாடோட ரொம்ப கொளுத்த பணக்கார நாடு வந்துட்டு கட்டார். ஏன்னா அவங்க எண்ணெய் வளம் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப பணம் அதிகமா இருக்கும். அதனால ரொம்ப கொளுத்த பணக்கார நாடு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ராத்திரியும் பகலமா வேர்வை சிந்தி நம்ம காசு சம்பாதிக்கிறது வந்துட்டு பாதி டாக்ஸாவே போயிடும். அது இந்தியாவில் ஒரு சில இடத்துல நடக்குது தான். ஆனாலுமே ஒரு சில நாட்டில் வந்துட்டு பயங்கரமா டாக்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் 3 கண்ட்ரியை பத்தி பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்துட்டு ஜெர்மனி. நீங்க வந்துட்டு இங்க $68,000 சம்பாரிச்சிங்கன்னா அதில் 45% வந்துட்டு டாக்ஸாவே அவங்களுக்கு போயிடும். ஐயோ பாவம். 2வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு அர்ஜென்டினா. இதுல வந்துட்டு நீங்க $50,000 சம்பாரிச்சிங்கன்னா உங்களுக்கு 50% மேல டாக்ஸ் போயிடுமா. அதுவும் இல்லாம இதோட மோசமா இருக்கிறது டென்மார்க். ஏன்னா அங்க வந்துட்டு $86,000 நீங்க சம்பாரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 56% டாக்ஸுக்கே போயிடும். இப்ப இருக்கிற கண்ட்ரி பேர்லாம் அப்ப வேற மாதிரி இருக்கும். அப்பெல்லாம் வந்துட்டு வேற மாதிரி பேர் வச்சு கூப்பிட்டாங்க. அதை பத்தி நம்ம இப்போ ஒரு 5 கண்ட்ரிஸை பத்தி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஈரான். 1935 தான் ஈரான்னு பேரை மாத்தினாங்க. அதுக்கு முன்னாடிலாம் பேர்ஷியன் தான் வந்துட்டு ஈரானை கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. 4வது வந்துட்டு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா டர்க்கின்னு, அதை வந்துட்டு முன்னாடி காலத்துல துருக்கின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். 2022 தான் வந்துட்டு இதை டர்க்கின்னு மாத்தினாங்களாம். அதுக்கப்புறமா மியான்மர். இவங்க வந்துட்டு எப்போ மியான்மர் அப்படின்னு பேரை வச்சாங்கன்னா 1998 வந்துட்டு அப்பதான் வந்துட்டு இந்த மியான்மர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்கன்னா பர்மா அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. 4வது வந்துட்டு ஸ்ரீலங்கா தான். இவங்க வந்துட்டு 1982 வந்துட்டு இவங்க ஸ்ரீலங்கான்னு மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி பேர் வச்சிருந்தாங்கன்னா சிலோன் தான் கூப்பிட்டு இருந்திருக்காங்க. 5வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு செக் ரிப்பப்ளிக். இது வந்துட்டு 2016 இதை சுருக்கி செக்கியா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனா இப்பயும் இதுக்கு வந்துட்டு பழைய பேர் வச்சுதான் கூப்பிடுறாங்களே. நிறைய பேர்கிட்ட கடல்ல இருந்து ரொம்ப தூரமா இருக்கிற நாடு எதுன்னு கேட்டா மங்கோலியன் தான் சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட கேட்டா நான் கிர்கிஸ்தான் தான் சொல்லுவேன். ஏன்னா அங்க இருந்து அப்ராக்சிமேட்டா நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு 2600 கிலோமீட்டர்ஸ். அதாவது அதனாலே வந்துட்டு அவங்க சுனாமின்றது ஒண்ணு வரவே வராது. அலாஸ்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற தூரம் வெறும் 2.5 மைல் தூரம் தான். நீங்க நீச்சல் அடிச்சாவே வந்துட்டு இன்னொரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடலாம். அதுவும் இல்லாம அந்த காலத்துல வந்துட்டு அப்பெல்லாம் வந்துட்டு பிரிட்ஜ் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அதுலதான் வந்துட்டு மனுஷங்களாவும் இருக்கட்டும் மிருகங்களாவும் இருக்கட்டும் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு வர போகல வந்துட்டு அந்த பிரிட்ஜையே தூக்கிட்டாங்களாம். இந்த உலகத்திலேயே ராணுவமே இல்லாத ஒரு 3 கண்ட்ரி இருக்கு. கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இப்போ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஐஸ்லாந்து. அதாவது அந்த கண்ட்ரில வந்துட்டு ராணுவமே கிடையாது. சுத்தி இருக்கிற நாடு எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் ராணுவமே அங்க வைக்கல.
கோஸ்டாரிக்கா இங்கே வந்துட்டு ராணுவம் இல்லை. ஏன்னா இவங்க 1948லயே வந்துட்டு ராணுவத்தை தூக்கிட்டாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சிவ்க்கும் முக்கியமாக அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸுக்குமே வந்துட்டு அதெல்லாம் செலவு பண்ணாங்க. ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்பட்டாங்க அந்த காலத்தில். அதுவும் இல்லாமல் இன்னொரு நாடு வந்துட்டு ராணுவமே கிடையாது. அதுதான் வந்துட்டு லிங்கன்ஸ்டைன். அது யூரோப்பில் இருக்குது. உலகத்திலே எந்த நாட்டு வந்துட்டு ரொம்ப கம்மியான எல்லை பகுதி வச்சிருக்குன்னு பார்ப்போம். போட்ஸ்வானா நாடும் ஜாம்பியா நாடுமே 150 மீட்டர் மட்டும்தான் வந்துட்டு எல்லை பகுதியே இருக்கான். இங்க இருந்து ஒரு கல்லை தூக்கி அங்க போட்டா அங்க விழுந்துடும் போல. ஒரே நாட்டுக்குள்ள 2 தனி நாடு இருந்து பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த 2 நாட்டை பற்றி பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு வேட்டிகன் சிட்டி. இதில் வந்துட்டு இதோட பரப்பளவு எவ்வளோன்னா 0.49 மட்டும்தானா. இது வந்துட்டு வேர்ல்டுலேயே ஒரு குட்டியான நாடு. இது வந்துட்டு ரோம் நகரத்துக்குள்ளதான் இருக்கு. சான் மெரினோ இந்த நாட்டில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னதுன்னா இங்க வந்துட்டு கவர்மெண்ட் இருக்கோ, ஆனால் மந்திரியோ அங்க இருக்கிற பிரசிடென்ட்டோ அங்க இருக்கவே மாட்டாங்க. அதுக்கப்புறமா இதோட பரப்பளவு என்னன்னா 0.61 தான் இருக்கும் இதோட பரப்பளவு. ஏர்போர்ட்டே இல்லாத நாடுகள் 3 நாடுகள் கிட்டக்க இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு லிங்கன்ஸ்டைன். இது யூரோப்ல இருக்கு. அதை சுத்தி கடலே இல்லை. முக்கியமா அங்க ஒரு துளி கூட இடம் இல்லையா ஏர்போர்ட் கட்ட. அதனால நீங்க ட்ரெயின்ல தான் போகணும், இல்லைன்னா நீங்க வந்துட்டு காரு பஸ் அந்த மாதிரி எங்கன்னா போக வேண்டியதுதான். அதுவும் இல்லாம இன்னொன்னு மொனாக்கோன்னு ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். அதே மாதிரி மொனாக்கோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு துளி கூட இல்லையா ஏர்போர்ட் இடம் கட்டுறதுக்கு. வேட்டிகன் சிட்டி இது வந்துட்டு வேர்ல்டுலேயே ரொம்ப குட்டியான சிட்டி. இது வந்துட்டு நீங்க 2 அடி எடுத்து வச்சாலே நீங்க ரோமுக்கு போயிடலாம். அதனால வந்துட்டு இங்க ஏர்போர்ட் கட்டல அவங்களுக்கு வந்துட்டு, அதனால ரொம்ப காசு மிச்சம். உலகத்துல 6 இல்லாத ஒரு 6 கண்ட்ரியை பத்தி பார்த்துருவாங்க. துபாய், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, குவைத், அதுக்கப்புறமா வந்துட்டு பஹ்ரைன். இந்த மாதிரியான கண்ட்ரிஸ்ல வந்துட்டு 6ன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அங்க இருக்கவே இருக்காது. உலகத்திலே டாக்ஸே இல்லாத ஒரு 3 கண்ட்ரிஸ். 3வது கண்ட்ரி வந்துட்டு அபுதாபி. இங்க வந்துட்டு அரபு கண்ட்ரிலலாம் இது ஒரு பெரிய நாடு. இங்க வந்துட்டு டாக்ஸை பிடிங்கிருவாங்க வாங்குற சம்பள காசுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு போட்டு டாக்ஸ் கூட பிடுங்கவே மாட்டாங்களாம். அதுக்கப்புறமா ஒரு ஐலாண்ட் இருக்கு. அது பேர் தான் பனாமாஸ். அங்கேயும் வந்துட்டு நீங்க வாங்குற சம்பள காசுக்கு சுத்தமாவே டாக்ஸ் கிடையாது அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு மொனாக்கோ. இங்கதான் வந்துட்டு பணக்காரங்களாம் இருப்பாங்க. இது ஒரு பணக்கார கண்ட்ரிங்க. இங்க வந்துட்டு அவங்க வாங்குற சம்பள காசுக்கு ஒரு பொட்டு டாக்ஸ் கூட கிடையாதான். உலகிலேயே ரொம்ப அதிகமான சிறை கைதிகள் இருக்கிற ஒரு 5 நாட்டை பத்தி பார்த்துருவோம். 5வதுல இருக்கிறது வந்துட்டு ரஷ்யா. இவங்க வந்துட்டு 4,33,000 கைதிகள் கிட்ட இருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம இந்தியா தான். அதுவும் இல்லாம 5,73,000 பேர் வந்துட்டு கைதிகள் நம்ம ஊர்ல இருக்காங்க. 3வது இடத்துல இருக்கிறது வந்துட்டு ஜெர்மனி. இவங்க வந்துட்டு 8,40,500 கைதிகள் அங்க இருக்காங்க. 2வது இடத்துல வந்துட்டு சைனா. இவங்க வந்துட்டு 16,90,000 கைதிகள் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்காங்க. இப்போ நீ எல்லாருமே ஆளா வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்பர் 1 கண்ட்ரியை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்துட்டு அமெரிக்கா. இது வந்துட்டு 18,40,000 கைதிகள் வந்துட்டு இந்த நாட்டுல இருக்காங்க. உலகத்துல எப்பயுமே வந்துட்டு சுதந்திரமே கொண்டாத நாடுகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுன்னா இங்கிலாந்து. இவங்க வந்துட்டு எல்லா நாட்டையும் போய் ஆண்டதுனாலே இவங்க நாட்டுக்கு வந்துட்டு யாருமே அந்த மாதிரி ஆள்றதுக்கு வரல. அதனால இவங்களுக்கு சுதந்திர தினம் கிடைக்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஜப்பான். இவங்க வந்துட்டு 2600 வருஷமாவே இவங்க சுதந்திரமான நாடாதான் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சுதந்திர தினம் கிடையாது. ஏன்னா இவங்க நாடு எப்ப ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்குதான் வந்துட்டு அவங்களுக்கு சுதந்திர தினமே. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு டென்மார்க். இவங்க சுதந்திர தினத்தை கொண்டாட விட்டுட்டு அரசியல் சாசனம் தினம் தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஜனநாயகம் தான் வந்துட்டு முக்கியம்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தாய்லாந்து. இவங்களுக்கு வந்துட்டு சுதந்திரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு யூரோப்பா கண்டத்துல இருந்து யாருமே ஆதிக்கம் செலுத்தாதனால இவங்களுக்கு சுதந்திர தினம்ன்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. இவங்க கொண்டாடவும் மாட்டாங்க. மக்களால வெறுக்கப்படுற ஒரு 5 முக்கியமான நாடுகளை பத்தி பாத்திரலாம் வாங்க.
இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை மொத்தமாக வந்துட்டு அவங்க ஆக்கிரமிச்சு அங்க வந்துட்டு மனித மீறல கார்ல போட்டு மிதிக்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு அந்த நாட்டை பிடிக்காமலே போயிடுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போறது வடக்கு கொரியா. ஏன்னா இங்க வந்துட்டு அவங்க மனித மீறல் வந்துட்டு தலையை வச்சு ஆடுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களால வந்துட்டு ஃப்ரீடமாவே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணனாலே கவர்மெண்ட் போட்டிருக்க ரூல்ஸை பார்த்துட்டு தான் வந்துட்டு எதனா ஒரு விஷயத்தையும் பண்ணணுமே. ஸோ அதனால வந்துட்டு அவங்க மனித மீறல் ரொம்ப அதிகமா நடக்கிறதுனால இப்ப வந்துட்டு மக்களுக்கே அந்த நாட்டை சுத்தமாவே பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ரஷ்யா வந்துட்டு உக்ரைனை டேக் ஓவர் பண்ண பாக்குறாங்க. முக்கியமா ரஷ்யா வந்துட்டு ஏன் வந்துட்டு நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னா இவங்க எல்லா நாட்டிலயும் வந்துட்டு இந்த மாதிரி சைபர் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணி அதனால எல்லா நாட்டையும் பயன்படுத்தி வச்சிருக்காங்க. அதனாலதான் மக்கள் இந்த நாட்டை பார்த்தாலே ரொம்ப பயப்படவும் செய்யறாங்க, முக்கியமா வந்துட்டு வெறுக்கவும் செய்யறாங்க. அமெரிக்கா இவங்க வந்துட்டு மற்ற கண்ட்ரி மேல வந்துட்டு ராணுவத்தை இறக்கி அவங்க அட்டிலியம் பண்ணி அவங்க நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவங்க மக்களுக்கு வந்துட்டு இவங்க எல்லாருமே வெறுக்கிறாங்க. சைனா மக்களுக்கு வந்துட்டு பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு வந்துட்டு அவங்களுக்கு கிடையவே கிடையாது. முக்கியமா அவங்க வந்துட்டு அவங்க உணவு வேலை வேற பாக்குறாங்க. அவங்க பார்டர் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால மக்களுக்கிட்ட சைனான்னு சொன்னாலே ரொம்ப அலறாங்க.